மிரட்டுற மாதிரி, உங்களை அச்சுறுத்துற மாதிரி வெளியே பேசப்படுது, சொல்லப்படுது தகவல். ரவுடிங்க இருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, அங்க ஒரு பெரிய சொல்லப்பட்ட தகவல் தான். எதுவுமே உண்மை கிடையாது. போடுவாரான்னு கேக்குறேன். இந்த வழக்கு உங்க மீது போடப்பட்ட அந்த போராட்ட வழக்குல ஆள் குறைப்பு என்ற அடிப்படையில சேர்க்கப்பட்டவர் தான், இல்ல சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டவரா தனாரைவி? அப்படியே ஓட விட்டு அடிச்சேன், அப்படியே ஓடினாரு எல்லா ஜீவதிகளுமா. ஆமா, புலஸ் எல்லாம் பாரு, என்ன சாமியாரா சந்திக்கிறீனா நான் சாதுவா இருப்பேன், சாய்பா சந்திக்கிறீனா அதுக்கும் தயார் இல்ல. விரோதினா நினைச்சினா அப்புறம் என்ன விட அயோக்கியனா மாறிட்டானா வேற எவனி நீ சந்திக்க முடியாது, ஜாக்கிரதை. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கும் அவருக்குமான அரசியல் பயணத்துல முரண்பட்ட நேரங்கள்ல ஏதாவது உங்களுக்கு மிரட்டுற மாதிரி, உங்களை அச்சுறுத்துற மாதிரி வெளியே பேசப்படுது, சொல்லப்படுது தகவல் அது உண்மையா? ஏன்னா இந்த நிகழ்ச்சியின் வாயிலா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற. மிரட்டுற அளவுக்கு அவர் என்ன அப்படிலாம் அவர் சொல்றதுக்கு பண்ணீங்க, என்ன வேற மட்டும் இல்லைங்க. இல்ல தெரியும், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய கல நிறுவனம், கல போராட்டம் பத்தி எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கிறோம், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாம இருக்கு. இந்த நிகழ்ச்சி வாயிலா உங்களுக்கு இந்த எல்லாரும் போய் சேரட்டும் அப்படின்னு. என்ன அல்லாவுடைய மாபெரும் கிருபையால யாருமே மிரட்டல முடியாது. என்ன ஒரு சில ஆள்களுடைய, அதாவது மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க. அதாவது ஒரு சில ஆட்கள் தன்னுடைய செயல்பாட ஓப்பனா காட்டிடுவாங்க. கோவத்தை அவங்கள அடிச்சு பிடிச்சி காட்டிடுவாங்க. கோவம் எல்லாத்துக்கும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை கோவத்தை அவங்கள அடிச்சு பிடிச்சி காட்டிடுவாங்க. இந்த அடிக்க பிடிக்க முடியாத நபர்கள் அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கலையே, அடிக்க முடியலையே, பிடிக்க முடியல அப்படிங்கும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணும், அது அப்படியே அது ஒரு மனசுக்காக நிவர்த்தி பண்றது. சாந்தி அடைகிறதுக்காக நிவர்த்தி பண்றது. நாங்க போனேன், அப்படியே ஓட விட்டு அடிச்சேன், அப்படியே ஓடினாரு இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய அடிச்சு விடலாம் பார்த்துருக்கோம். ஒரு சில நபர் சும்மா தேவையில்லாம அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லுவாங்க, தவிர வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்காது. அது நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு முக்கியமான ஆளை பெரிய ஒரு வீரமான ஆளை ஏதோ வீரமா இல்லையோ அழகா தியாகம் பண்ணோம், ஏதோ ஒரு ஆள் இருக்காங்க. அவரை சொல்லும் போது நம்முடைய இது கூடிடும்ல, அவர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி விதத்துல ஏதாவது சொல்லுவாங்க, அப்படியே சொல்லியிருப்பாங்க. தவிர சிறையில சிறைவாசிகளுக்கெல்லாம் தலைவரா இருந்ததாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? சிறையில ஒரு சிறைவாசிகளுக்கெல்லாம் தலைவரா இருந்ததாக சொல்றாரு. அப்படி நான் இருக்கும் பொழுது அவர் தலைவராக இருந்ததாக இல்லை. அதாவது ஒரு பொதுவா இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அடிப்படையில் அமீரை தேர்ந்தெடுத்து ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது அமீரை தேர்ந்தெடுத்து செயல்படுறது வழக்கமான உள்ளது. பல பாசாபை அமீரா இருந்தாரு, பிறகு நானியார் பை அமீரா இருந்தாரு. இவரை நான் இருக்கும் பொழுது இருந்தாரா, யாரோ ஒரு நபரை சும்மா அதிகாரிகிட்ட பேசுறதுக்கு பொறுமையா செயல்படுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆள் இருப்பாங்க. அதான் இன்சார்ஜ் கொடுத்திருப்பாங்க. கிடையாது, ரவுடிங்க இருப்பாங்க இல்லையா? அங்க ஒரு பெரிய ரவுடி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. இங்க மிகைப்படுத்தப்பட்ட தகவல் தான் எல்லாமே. இப்போ சொல்லக்கூடிய எல்லா தகவலும் மிகைப்படுத்தப்பட்டது. ஆமா, மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட தகவல் தான். எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு இன்சார்ஜ் அங்கங்க ஒரு செக்ஷன் இன்சார்ஜ் மாதிரி சிறைவாசிகள் அதுக்கு போட்ட மாதிரி அப்புறம் போடுவாங்க. அப்படி போடுவாங்க. அப்படி இருக்க வேணா வாய்ப்பு இருக்கு, தவிர மொத்த சிறைவாசிக்கு தலைவராக அங்க இருந்ததுக்கான வாய்ப்பு கிடையாது. சிறைவாசிகளுமா? ஆமா, அது இல்ல, அந்த புழல் சிறையில இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு எல்லா சிறைவாசிகளுமா? ஆமா, புழல் எல்லா சிறைவாசிகளும் கிடையாது. குறிப்பிட்ட இந்த தடா வழக்கு மற்றும் கோயம்புத்தூர் குற்றவெடிப்பு வழக்கு இது போன்ற சிறை வாசிகளுக்கு அமீராக தலைவராக. இந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டு சம்பவத்துக்கு பிறகு ஜிகாத்தி கமிட்டி தடை பண்ணாங்க, அல்லுமா தடை பண்ணாங்க. அதனால எல்லா ஊர்லயுமே அல்லுமா சிறை ஆதரவாளர்கள், ஜிகாத் கமிட்டி ஆதரவாளர்கள்லாம் எல்லா ஜெயிலையும் பிடிச்சி போட்டாங்க. ஒவ்வொரு ஜெயிலையும் 100 பேர் 50 பேர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய சிறைச்சாலை மதுரை, திருச்சி எங்கெல்லாம் இருக்குதோ இப்படி போட்டாங்க. இந்த போட்ட பிறகு தான் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் இவங்களுக்கு தனியாட்டு ஒரு ஒரு இதில் வைக்கணும்னு சொல்லி செக்யூரிட்டி பிளாக்கு அது தனியாக வச்சு பார்த்தாங்க.
அப்படி அங்க உள்ள இருக்கும்போது அந்த அந்த பிளாக்குன்னு சொல்லி நம்மளா சும்மா ஒரு அதிகாரிட்ட பேச வைக்கிறதுக்கு யாரோ ஒரு ஆளை நியமிப்பாங்க. பிரதிநிதி மாதிரி நம்ம வச்சிருப்போம்ல, யாரோ ஒரு ஆள் வச்சிருப்போம். அதை வந்து பாசாப்பா இருந்தாரு, ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே இவரு இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. அது பெரிய விஷயம் கிடையாது. இருந்தா வந்து யாரோ ஒரு ஆள் போடுவாங்க. என்னையும் போட்டாங்க, வெட்டாசாணி போடல, வேலூர்ல போட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் போடுவாங்க, மாத்தி மாத்தி ஒரு ஆளை போடுவாங்க. அது நம்மளா தேர்ந்தெடுத்து போடுறது தானே. அது வந்து பெரிய அது ஒரு ஏதோ பெரிய ராஜ்யம் பண்றதெல்லாம் யாராலும் எடுத்துக்க முடியாது. ராஜ்யமா எப்படி சொல்ல முடியும்? இப்போ பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளது தானே. வெளியே போனா விடாம அமீர போடுறான்னு அது புரியுது தானே. இப்போ வந்து அவர் அந்த போராட்டத்துல பங்கேற்கல. இந்த வழக்கு வந்து உங்க மீது போடப்பட்ட அந்த போராட்ட வழக்குல ஆள் குறைப்பு என்ற அடிப்படையில சேர்க்கப்பட்டவர் தான், இல்ல சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டவரா தடா ரஹீம்? இல்ல சந்தேகம் இல்ல, எங்க கூட நட்பா இருந்த காரணத்துக்காக. அவங்கள வந்து நான் சொன்ன வந்து வழக்கே இல்லைன்னு இல்ல, வழக்கு போட்டாங்க. நான் சொன்னது வந்து போராட்ட வழக்குன்னு இல்லைன்னு நம்மள. எங்க மேல போட்டது போராட்ட வழக்கு, எங்க மேல போட்டது போராட்ட வழக்கு. என் கூட நட்பா இருந்த காரணத்துக்காக வந்து, என் கூட ஐபாமணி கூட நட்பா இருந்த காரணத்துக்காக வந்து அவர் மேலேயே வந்து வழக்கு வந்து ஜாயிண்டா சேர்த்து விட்டாங்க. போராட்ட வழக்குனா அது இப்ப நடக்கக்கூடிய போராட்டம் மாதிரி நினைச்சுப்பாங்க மக்கள். போடப்பட்டது நாங்க கொலை வழக்கு, இது போன்ற வழக்குகள் வந்து போடப்பட்டது. அதுல வந்து இவர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல வந்து ஜிகாத் கமிட்டி சார்பாட்டு வந்து சம்பந்தம் இல்லாத நபர் இவரு. ஆமா, இந்த போராட்ட வழக்குல சம்பந்தம் இல்லாத நபர். ஆமா, அந்த நேரத்துல வந்து அல்லுமா ஜிகாத் கமிட்டி திருப்பி அடிச்சோம். 18 சட்டை போட்டாங்க. சட்டை போட்ட அந்த வழக்கு வந்து அந்த போராட்ட வழக்கு, இந்த இப்ப அந்த கொடியை பிடிச்சி போராட்ட வழக்கு சமுதாய அந்த காலத்துல இருந்த தற்காப்பு நடவடிக்கையாக ஈடுபட்ட அந்த செயல் காரணமாக வழக்குக்கு போட்டாங்க இல்லையா. அப்ப இவர் தற்காப்பு நடவடிக்கை கூட இந்த பணி இல்ல, மாதிரி தற்காப்பு சண்டை எதுவுமே போடல. என் கூட நட்பா இருந்த காரணத்துக்காக வந்து அவரையும் சேர்த்து வழக்குல சேர்த்தாங்க. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் தடா வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிறைவாசிகள்ல இன்னைக்கும் சிறைவாசிகள்ல தடா வழக்குல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா யாருமே அந்த அளவுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க, உண்மையா இருந்தவங்க, அவங்க கூட இவ்வளவு இந்த தடாவை வந்து தூக்கி பிடிச்சதா நான் பார்க்கல. இப்ப இவர் வந்து அதை தூக்கி பிடிக்கக்கூடிய காரணம் என்ன? இது அவரா வந்து கண்ணுக்கான வந்து அவரு வெளியே வந்தாரு. தடா வழக்குல இருந்து வெளியே வந்தாரு. அப்ப வெளியே வந்திருக்கும் பொழுது கண்காண அவருக்கு அவரே அவர் பேரை வச்சுட்டு தடா ரஹீம் முதல் அவர் தான் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாரு. அவரை பேரை வந்து அவர் தான் வந்து கைப்பட அல்லா சாட்சியா சொல்றேன், அவர் தான் போஸ்டர்ல வந்து அவர் பேரே தடா ரஹீம் போட்டுறாரு. தவிர வந்து மக்களாக வந்து யாருமே வந்து அவரை வந்து இப்ப கேட்ட சொல்றாரு, மக்கள் அப்படி அழைக்கிறாங்க, போலீஸ் அழைச்சாங்கன்னு சொல்றாரு இல்லையா. மக்களும் அழைக்கல, போலீஸ் அழைக்கல. பார்த்தா வந்து 50க்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடா வழக்கு போட்டாங்க. எல்லாரும் மேலப்படத்துல 5-6 சகோதரர்களுக்கு தடா வழக்கு போட்டாங்க. தடா புகாரி நிறைய புகாரிக்கு நிறைய பேர் இருக்கும். தடா அஸ்லம் இருக்கு, நிறைய யாருமே நிறைய பேருக்கு தடா வழக்கு போட்டாங்க. எல்லாமே என்ன பண்ற தடா வழக்கு போட்டதுனால சீனி முகமது தடா வழக்கு போட்டதுனால எல்லாருமே தனக்குத்தாரே வந்து போஸ்ட்ல அடிச்சு அவங்க பேரை ஒட்டலாங்க. விளம்பரப்படத்துல எல்லாமே எல்லா வழக்கும் போட்டாங்க. தேசிய பாதுகாப்பு திட்டம் போட்டாங்க, எல்லா வழக்கும் போடுவாங்க. இப்ப குண்டாஸ் போட்டாங்க, குண்டாஸ் லைன் போட வரான்னு கேக்குறேன். இப்ப குண்டாஸ் பண்ணாங்க இல்ல இதை பார்த்துட்டு இப்ப அவங்க கட்சியிலேயே ஒருத்தர் அப்துல் காதர்ன்றவரு தடா அப்துல் காதர்னு போட்டுக்கிட்டாரு. தடான்றது என்னன்னு தெரியாம அவங்களும் போட்டுக்கிட்டாங்க, இவரும் அது அனுமதிச்சுட்டாரு. ஆமா, அப்படி இவரா போட்டதுதான் தவிர வந்து போலீஸாகவே அழைச்சதாக சொல்றதெல்லாம் சுற்ற போய். இப்ப பழனி பாபா அரசியல் எழுச்சி கழகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பழனி பாபா அரசியல் எழுச்சி கழகம் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு சட்ட திருத்த மசோதாவை எப்படி எதிர்க்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து அவன் கொண்டு வரதுக்கு காரணமே நம்மளுதாங்க, முஸ்லீம் சமுதாய ஆள்கள் தான். வக்குப்புங்கிற சொல்லுக்கு அர்த்தமே வந்து நிறுத்தி வைக்குதல், ஒரு பொருளை நிப்பாட்டி வைக்கிறது, அங்கேயே வைக்கிறது, அதை விட்டு இருக்கக்கூடாது, நிலைத்தே இருப்பது. அதுதான் அந்த வக்குப்புடைய சொத்து வந்து நிறுத்தியே வைப்பது. என்ன நிறுத்தியன்னா, ஒரு நம்ம பொருளை வந்து பணக்காரங்க வந்து என்னுடைய சொத்தை தர்றாங்க. எது கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த சொத்து வந்து ஏழைகளுக்கு பயன்படணும், இஸ்லாமிய ஏழைகளுக்கு பயன்படணும், கல்வியாலேயோ மருத்துவத்தாலேயோ இல்லை ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்காகவோ ஏதோ ஒன்று உதவி பண்ணுதான் தர்றாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த இதுதான் வந்து வக்குப்புங்கிற சொல்லுக்கூடிய அர்த்தம்.
ஆனா அதனுடைய அதிகாரம் இப்ப எப்படி இந்த மோடி இந்த சட்டத்தை வந்து திருத்தம் கொண்டு வந்து இவ்வளோ மக்களுடைய மனசோட வேதனை ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்மால் பண்ண பெரிய தவறு தான். என்னாச்சுன்னா வந்து முகேஷ் அம்பானிக்கு வந்து 12 கோடிக்கு வந்து பம்பாயில வந்து அவருக்கு இடம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. யாரு? முத்தோலி. அந்த இடம் வந்து இன்னொரு முஸ்லீம் வந்து வகுப்பு சேர்த்து கொடுத்தாரு. இந்த என்னுடைய சொத்து வந்து ஏழைகளுக்கு அது அக்ரிமெண்டா வந்து கொடுக்கப்பட்ட நிலம். அதுக்கப்புறம் அவங்க வந்து முறைகேடா வந்து பத்திரப்பதிவு செய்யறாங்க. அந்த ஆக்ட் 1995க்கு பிறகு வந்து வக்ஃபு சொத்தை வந்து பத்திரப்பதிவு செய்ய முடியாது, தடை சட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இது வாங்கப்பட்ட இடம் 2006 வாங்கப்பட்ட இடம். அது வாங்கினதோ வாங்கலையோ முன்ன பின்ன அதெல்லாம் அது சட்டத்திலேயே அது என்ன இருந்தால் அது போட்டு பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வந்தது வந்து இந்த வக்குடைய சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கு வக்குப் போர்டு தலைவர் ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு அந்தந்த பொறுப்பு இருக்குது. அதுல அந்த பள்ளி முத்தோடைக்கு இந்த பொறுப்பு இருக்குது. இந்த 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 பொறுப்பை அதை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து வான் உயர அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சாதாரண பள்ளிவாசல் முத்தோடைக்கு வந்து அவன் 5 நேரம் தொழுறான் சரியா இருப்பாங்கிறதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த முத்தவழி தான் எழுதி கொடுத்துருக்காரு முகேஷ் அம்பானிக்கு. யாருக்கு எழுதி கொடுக்கணும்? அங்க ஒரு 100 ஏழைகள் வாழ்றதுக்கு கட்டி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ வகுப்பு தலைவர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. யாராவது ஒரு ஆளு இல்லை எவனாவது ஒரு ஆளு எங்கேயோ கேள்விப்படுறோம் இவ்வளவு இடம் கிடைக்குது, அங்க அவ்வளவு இடம் கிடைக்குன்னு சொல்றோம்ல. நிறைய ஏக்கர் கிடக்குது. இந்த அனாதையா கிடக்குது. நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க, நிறைய பேர் அபகரிக்கான்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஒரு ஐடியா வேணும். யாரோ ஒரு இஸ்லாம் அல்லாத ஆளுநர் இடத்தை வந்து அபகரிக்கிறாங்கன்னு பொழுது அதை முஸ்லிம் மக்களுக்கு அதை வந்து ஏதாவது வீடு கட்டி கொடுக்கலாம், ஏழைகள் கொடுக்கலாம், உபயோகமா பண்ணலாம். அப்படி எந்த ஏழைக்கு இதுவரைக்கும் எவனும் கொடுத்தது கிடையாது. இவ எல்லாமே முத்தவழிங்க. இந்த வகுப்பு தலைவர் தான் என்ன பண்றாங்க, காசுக்காண்டி விற்கிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. எல்லாம் தொடர்ச்சியா கண்டிப்பா நடந்துட்டு தானே இருக்குது. நடைபெற்ற முறைகேடும் இந்த வகுப்பு அந்த முத்தவழி அது மாதிரி அலட்சியம். முத்தவழி அந்த சொத்தை வந்து முகேஷ் அம்பானிக்கு இந்த மாதிரி 12 கோடி வாங்கிட்டு அவர் பேருக்கு மாற்றம் செய்த காரணத்தினாலதான் அதன் பிறகு அதை அறிந்து மற்றவங்க வந்து கேஸ் போடுறாங்க இல்லையா. அது பிறகுதான் மோடிக்கு வந்து இந்த சிந்தனை போகுது. என்னடா இது எப்படி என்னன்னு கேட்கும் பொழுது சாதாரண முத்தோலி கூட அந்த அதிகாரம் கொடுத்துருக்குது. அப்போ வந்து இதை வந்து எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்துறாங்க. நம்ம பயன்படுத்துறா இல்லாத சிந்தனை வந்ததே வந்து நம்மால் ஏற்படுத்திய அந்த குற்றம் தான். இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். முகேஷ் அம்பானிக்கு எழுதி கொடுத்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இந்த சொத்தை வந்து காசு வாங்கிட்டு எழுதி கொடுக்குறவன் மலத்தை சாப்பிடும் மிருகத்துக்கு சமமானதான். ரொம்ப வேதனைக்குரிய செய்யுது. நான் கடுமையான வார்த்தையை சொல்றேன்னு தப்பா எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான மட்டரகமான மிருகத்துக்கு சமம், மலஞ்சாப்பிடும் மிருகத்துக்கு சமம். இந்த மாதிரி பொறுப்பு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது வந்து இதனால காரணம் தான். இதன் காரணமாக தான் என்ன பண்றாங்க, மோடிக்கு இந்த தகவல் போய் இந்த கேஸ் முகேஷ் அம்பானியுடைய கேஸ் கோர்ட்டுக்கு போனனால என்னாச்சு, அவருடைய பார்ட்னர்ஷிப் மோடி அவருடைய நண்பர் பார்ட்னரு என்னடா நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை மேட்ருக்கு வராரு. மேட்ருக்கு வர்றதுக்கு காரணமே வந்து முத்தோலி பண்ண பிரச்சனை தான். வக்போர்டு இந்த வக்போர்டுல வந்து நீங்க பார்க்கலாம், சமீபமா வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அப்துல் ரஹ்மான் எம்பி, முன்னாள் நாடாளுமன்ற எக்ஸ்எம்பி, அவர் வந்து வக்போர்டு சேர்மனா இருந்ததுன்னா திடீர்னு அவரை மாத்திட்டு இப்போ இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி எம்பி வந்து வக்போர்டு சேர்மனா போடுறாங்க. இது காரணம் என்ன? இப்ப இந்த வக்போர்டு வக்பு சொத்து திருத்த மசோதா இது எல்லாமே வந்து கொண்டு வர்றதுக்கான விளைவுகளாக ஏற்பட்டப்பட்டதா? ஆமா, அப்படித்தாங்க. இது ஒரு காரணம் தாங்க. இது எல்லாமே ஒரு இந்த இவங்க பண்ற அந்த தவறான செயலின் காரணமா தான் சட்டமே வருது. ஏன் அப்துல் ரஹ்மான் இருக்கும் பொழுது கூட ஒரு பொம்பளைக்கு வந்து இஸ்லாம் அல்லாத ஒரு லேடிக்கு வந்து பல ஏக்கருக்கு எழுதி கொடுத்துருக்காரு. நானே நேர்ல போனேன். நேர்ல போயிட்டு வந்து சரி லேடிக்கெல்லாம் கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு ஆக்சுவலா எனக்கு சொந்த இடமே இல்லை. எனக்கு எல்லாமே வந்து ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. எனக்கும் வந்து நான் இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடு. அங்க போறோம், ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம். திருப்பி என்ன பண்றாங்க, ஏதோ வந்து நம்மளை பத்தி எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை போலீஸ் போய் உளவு போலீஸ் சொல்றாங்கன்னு தெரியல, நம்ம காலி வீடை வந்து என்ன பண்றாங்க, அப்புறம் வந்து நீங்க வேணான்ட்டு காலி பண்ண சொல்றாங்க. இது வரைக்கும் 10 வீடு மாறிட்டேன் நான்.
இது ஒரு சிரமமா இருக்கு, வீடு மாறிட்டே இருக்கு, சிரமமா இருக்குங்க. சரி, வக்குப்பு போட எவ்வளவோ யாராவோ எல்லாத்தையும் கொடுக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்கங்கும் பொழுது சரி நமக்கு தர வாடகை ஏதாவது சின்ன ஒரு பழைய வீடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நான் வந்து அதுரமான பார்க்க போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது அவர் பார்த்துட்டு நம்ம பேரை கேள்விப்பட்டு உங்க பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க, நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க பேர் அடிக்கடி வரும் வைக்கிறோம், நிறைய இதெல்லாம் போராட்டம்லாம் பண்ணிருக்கீங்க, நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா பேசினார். பேசினா என்னுடைய என்ன சொன்னேன், ஏதாவது தர வாடகை ஏதாவது சின்ன இடமோ ஏதாவது கொடுங்க, நான் கட்டியா இருந்துக்கிறேன், இல்லாத வாடகையா கொடுங்க, தர வாடகை இருக்குன்னு போது நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து திருப்பி ஒரு வாட்டி போகும்பொழுது ஒரு பிஏ கூப்பிடுவாரு, என்னப்பான்னு கேட்பாரு, அங்க ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்த வாட்டி தரேன்னு சொல்லுவாரு. இப்படியே வந்து ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது தரான்னு அப்படி சொல்லி வந்து எனக்கு நான் கடைசி ஒரு வருஷம் நான் அவர்கிட்ட போயிருப்பேன், 15-20 முறை போயிருப்பேன். முஸ்லீம் அல்லாத கொடுக்கப்பட்ட இடம் கூட நீங்க இதுக்காக போகும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விவரம் தான். அப்போதான் நான் என்ன பண்றேன், இதை வந்து இப்படி நமக்கு தரல, அது மட்டும் இல்லாம பொதுவாக கேட்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேடிஸுக்கு நீ கொடுத்ததா சொல்றாங்கல்ல அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்டேன். கூட இருக்கக்கூடிய காயில் மகபூட்ட கேட்டேன், அத்துலமாட்ட கேட்கல, காயில் மகபூட்ட கேட்டேன். கூட இன்னொரு நபர் என்னோட ஃப்ரெண்ட் வந்தாரு. கேட்கும் பொழுது அது இல்லைங்க, அது வந்து சும்மா கிடந்துச்சுங்க அந்த இடங்க, ஏதோ தரசா ஏதோ உபயம் இல்லாம இடம் கிடந்துச்சுங்க, அதை அவர் கொடுத்தாருங்க அப்படின்னு சர்வசாதாரணமா அவன் காயில் மகபூத் சொல்றாரு. ஏதோ ஒரு இடம் வந்து அப்படியே சும்மா வந்து உபயம் இல்லாம கிடந்துச்சுங்க, யார் இதை யாருக்காவது உபயம் ஆகட்டுமே, உபயமாகணுமோ அவங்க கொடுக்கல, அது வேறொரு சமூகத்துக்கு வந்து அவர் சொல்ற வார்த்தை சும்மா கிடந்துச்சுங்க, எங்கேயோ சும்மா கிடக்குங்க, யாருக்காவது வாழ்க்கை உபயம் ஆகட்டுமான்னு சொல்லி கொடுத்தாருங்க. இது ஒரு பிரச்சனை அவர் கேட்கிறாரு காயில் மகபூத், ஏடா ஓ சொந்த இடத்த குடிப்பான்னு கேட்கிறாரு. உங்க வாப்பா வாங்கி போட்ட இடத்த எங்கேயோ கிடக்குது, உபயமெல்லாம் கிடைக்குது, உபயமெல்லாம் இருக்கு, யாருக்கா கொடுப்பியா நீ? இந்த உபயமெல்லாம் கொடுக்கறதுக்காண்டியே வந்து வகுப்பு பண்ணாங்க. கொடுத்தது வந்து முஸ்லிம் ஏழைகளுக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட இடம். எங்கேயோ இடம் சரிங்க, இல்ல அவர் ரொம்ப நல்லவர், காசு வாங்க மாட்டாரு, சரி காசு வாங்க மாட்டாரு, நீயா கொடுத்த இல்ல அதுவும் ஒழுக்கம் சரிப்பா, நாம மிகப்படுத்தல, அல்ல அறிவான், யாரையும் அவதூற பேச தேவையில்லை, எதுக்கு தான் கொடுத்த? சும்மா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எச்சராஜா மாதிரி கேள்வி இருக்கு, எச்சராஜா மாதிரி பேச முடியாது, இது குடிச்சு கேட்க முடியாது. என்ன மூடி பணத்தை பெற்று நீங்க அந்த நிலத்தை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப எதற்காக கொடுத்தீங்க அப்படின்னு சும்மா கொடுக்கறதுக்கு என்ன சொந்தமா பந்தமா என்ன? அது இஸ்லாமிய ஆளு. ஆனா அந்த கேள்விக்கு நம்ம எப்படி யோசிக்க வேணாம், நீங்களே சொல்லிட்டீங்க. அது நம்ம மறைவான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சவங்க நான் தவா பண்ணிக்கிறேன். இதனால வந்து பின்ன வந்து உள்ள குமரல் என்னன்னா, நீங்க எதை கொண்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது வெளிப்படையா அவங்க சொல்ல வேண்டிய இந்த மாதிரி எவ்வளவோ இடம் இருக்குது, அதை வந்து உபயம் மட்டும் சிந்திச்சு நிறைய முஸ்லிம் ஏழைகளுக்கு இங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்டி தரேன், ஃபேக்டரி கட்டி ஏதாவது தொழில் பண்ணுவோம், இல்ல வீடு கட்டிக்கிறங்க, இருந்துக்கிறங்க, இருக்குங்க, அறிவு இருக்குங்க. அந்த இடத்த வந்து யாருக்கு வேலை கொடுத்தா அந்த இடத்த வந்து மாத்தி கொடுத்தா இடத்த எடுத்துருவோம், நிறைய சட்டம்லாம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்தா. எனக்கு தெரிஞ்சு அவங்க திமுகவுடைய ஆதரவுனால இல்ல திமுகவுடைய பரிந்துரையின் பேர்ல அந்த நிலத்தை கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூகம் இருக்கு. இல்ல திமுக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நிலத்தை வந்து கிடையாதுங்க, ஆளுங்கட்சியுடைய அழுத்தம். நீங்க வந்து மிக நீங்க கற்பனையா பேசுறீங்க, அழுத்தம் கிடையாது, அந்த ஆளுங்கட்சி அழுத்தம் கிடையாது. ஆளுங்கட்சி அழுத்தம் காரணமாக ஒரு நபர் வந்து கேட்டதுக்கு அது கொடுக்கலன்னு அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆளுங்கட்சியுடைய அழுத்தம் காரணமாக முக ஸ்டாலின் மறை வந்து இடத்த வந்து எதுக்கோ ஒரு நபர் வந்தாரு, துர்கா தேவின்னு சொன்னாரு, அது கூட கொடுக்கலான்னு சொன்னாரு, மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஏன் கொடுத்தான்னு கேட்கிறோம். எதுவே துர்கா தேவி கேட்ட அவரா வந்து ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னு நல்ல முறையா கொடுத்தா அதை வந்து தவறா அவங்க உங்க சொத்தை கொடுங்க, உங்க சொத்தை கொடுங்க. முன்னா வந்து துபாயில வந்து இதெல்லாம் இருக்குல்ல, கிணறுலாம் இருக்குல்ல, பெட்ரோல் கிணறுலாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க பணக்காரன் தான், நீங்க உங்க சொத்துல கொடுங்கன்ற. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து. மக்களுடைய சொல்லேட்டாங்க, நிறுத்தி வைக்கிறது அசையா சொத்து. ஆமா, நிறுத்தி வைக்கிறது அது அசையா சொத்து, அது ஏழைகள் தான் பயன்படுத்தணும், முஸ்லீம் ஏழைகள் தான் பயன்படுத்தணும். அது எப்படி வந்து இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பீங்க? எவ்வளவு ஆதங்கப்படுறோம்ல அந்த இடத்த வந்து முஸ்லீம் இப்ப இருக்கப்பட இடத்த ஃபுல்லா எப்படி ஆதங்கப்படுறோம், இவன் பணக்காரன். இதே காயில் மகப்பு என்ன சொல்ல தெரியுமா, அவருடைய அந்த ஆபீஸ் பக்கத்துல அந்த வகுப்போட ஆபீஸ் வெளியே கிருஷ்ணகோயில் தெரு, இங்க மரங்கலத்தை சந்திப்பு, அங்க ஒரு பெரிய இடம் இருக்குங்க. இப்ப வந்து அதை வந்து பில்டிங்கை உடச்சி போட்டு இப்ப வந்து தகரம் கட்டி இருக்குது, இந்த கார் பார்க்கிங் போட்டுருக்குது. இதே காயில் மகபூப் சொல்றாரு, இந்த கார் பார்க்கிங் வந்து இந்த ஆயிஷா மஹால் அந்த ஹைதர் அலியுடைய குரூப் தான் இந்த இடத்த வந்து ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து முஸ்லீமுக்கு சார்ந்தவர் இல்ல ஏது நீங்க சொன்ன அந்த மஹபூப். ஆமா, அவர் கட்சியில இருக்காரு. இவங்களுடைய இந்தியா யூனியன் முஸ்லிம் கட்சியில இருக்காரு. இவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. இவர்தான் புல் அங்க உட்கார்ந்து கூடமாட எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரே சொல்றாரு, இந்த இடத்த வந்து ஹைதர் அலி முன்னாடி இருந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த அமைப்புடைய ஹைதர் அலி தான் இந்த இடத்த வந்து வச்சிருக்கான்னு இவரே சொல்றாரு. இப்படி எங்க பார்த்தாலும் இந்த இடத்த வந்து இவ்வளவு பெரிய பணக்காரன் வச்சிருக்கான், இந்த இடத்த வந்து அவங்க வச்சிருக்கான், இந்த இடத்த காபீர் வச்சிருக்கான், இந்த எந்த இடத்தையாவது முஸ்லீம் ஏழை வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு இல்லை. இவங்க வந்து எந்த ஏழைக்கு வந்து இப்போ எத்தனையோ வகுப்பு தலைவர் இருக்காங்க வந்து அங்க போனாங்க. ஒரு வரலாற்றுல ஒரு பதிவு பண்ற மாதிரி இந்த இவ்வளவு ஏக்கர் இடத்துல வந்து இவ்வளவு ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டது, இந்த இடத்த வந்து அவங்களுக்கு வாழ்றதுக்கு கொடுக்கப்பட்டது. யாராவது எங்கேயா ஒரு கார்டு காட்டுங்க பார்ப்போம். வேஸ்டா எவனோ அந்த இடத்த வந்து அபகரிச்சுட்டு போறதை விட இவங்களுக்காக ஒரு அறிவு வந்து ஏதாவது ஒரு ஏழைகள் உபயமா ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று பண்ணிருக்காங்களா, ஏதாவது ஒரு கார்டு வரலாறு சொல்லுங்க. கிடையாது. உடனடிக்கு அடுத்த இடத்த மாறுறாருன்னு சொல்லி மாறுறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க பண்றாங்க. இந்த மோடியோட இவ்வளவு பிரச்சனை காரணம் வந்து இவங்க வந்து அந்த புத்தகங்களுக்கு வகுப்பு போட்டு தலைவர்களுக்கு அந்த வானுயர் அதிகாரம் கொடுத்தன் காரணமாக இவங்க கையெழுத்து போட்டா யார் வேணாலும் இருக்கலாங்கிற கையில் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து யாருக்கு வேணாலும் இவங்க கொடுக்கறது காரணமா தான் வந்து இதை வந்து முகேஷ் அம்பானி கொடுத்து அது பிரச்சனையாகி வெளியே வந்த பிறகுதான் மோடியை வந்து என்ன பண்றாரு, சிந்திக்கிறாரு. ஆஹா, என்ன இது, யாருக்கு என்ன, இப்ப யாரும் கொடுக்கலாமா, அது எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா, நம்ம கொடுத்தா என்ன, இந்த பிரச்சனை வந்து காரணம் உள்ள வந்து காரணம் வந்து இவங்க பண்ண மிஸ்டேக் தான். இதை வந்து ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத செய்யுது, ரொம்ப வருத்தம் செய்யுது. கண்ணுக்கு எதிரே பார்த்த இந்த அப்துல் ரஹ்மானுடைய இது கண்ணுக்கு எதிரே நடந்தது. அது தப்பு, அது இல்லை. நான் விசாரிச்சா அந்த கூட இருக்கக்கூடிய காயில் மஹபூப் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சும்மா கிடந்த இடங்க யாரோ உபயோகப்படுத்தி போட்டுங்கன்னு சொல்றாரு. யாரோ உபயோகப்படுத்திட்டு போட்டுமா, யாரு இளையாத பிரச்சனை இல்லை, முஸ்லீமா இந்த பிரச்சனை இல்லை. தவறான ஒரு முன்னுதாரணம். எப்படி இந்து அறநிலைத்துறை இருக்கிறதோ அது அந்த சொத்து, இந்து அறநிலைத்துறையில சொத்து எப்படி இந்துக்கள் அல்லாதவர்கள் கொடுக்கப்பட்டால் சட்டவிரோதமோ அது போன்ற முஸ்லிம்களுக்காக இந்த வக்ஃப் போர்டு இருக்கிறது. வக்ஃப் போர்டு சொத்து முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த விதி இருக்கிறது. எனவே இவருடைய குற்றச்சாட்டுக்கு அடிப்படையில் அப்படி நடந்து இருக்குமானால் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது. மிக்க மகிழ்ச்சி. அடுத்த இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.